அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் துபாய் மண்டல ஜேடி மர்கஸின் வாராந்திர அமர்வில் இன்றைய தினம் நம்மிடையே லப்பைக்குடி மொஹிதீன் காக்கா அவர்கள் தஜ்ஜாலின் வருகை என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார்கள். இங்கு ஆற்றப்படக்கூடிய உரையின் பலன்களை ரப்புல் ஆலமீன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் குறைவின்றி தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த அமர்வை துவக்கி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وقليله وشفيه صلى الله عليه وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين وسلم تسليما كثيرا. اما بعد فقد قال الله رب العالمين في الفرقان المجيد ومحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي أنزل الكتاب بالحق والميزان وما يدريك لعل الساعة قريبا صدق الله العظيم. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமும் மகத்துவம் பொருந்திய எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் அவனது மார்க்கத்தின் தூய வடிவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கி நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். மகத்தான இரட்சகன் தனது மாபெரும் பேரருளால் நமது எண்ணங்களை, சிந்தனைகளை, நமது செயல்பாடுகளை எல்லாம் சீர்படுத்தி அவனது மார்க்கத்தின் தூய வடிவத்தின் எல்லா விதமான அம்சங்களிலும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை நமக்கு அருள் செய்து வருகிறான். அல்லாஹு அக்பர். அந்த கருணையாளனின் கருணைக்கு நாம் செய்ய வேண்டிய பிரதி உபகாரம் என்று சொல்ல முடியானால் அதற்கு எந்த ஒரு ஈடும், எந்த ஒரு பரிகாரமும் நம்மால் செய்ய முடியாது என்றே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கருணையும் அருட்கொடையும் நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த அமர்வில் தஜ்ஜாலின் வருகை என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த நன்மைகளை நமக்கு சொல்லி இருக்கிறதோ இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த தஜ்ஜாலுடைய வருகை பற்றி தெரிவதற்கு முன்னால் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையாக, ஈமானின் அடிப்படையாக இருக்கக்கூடிய இறுதி நாளை நம்புதல் என்பதை பற்றி நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய, ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை எப்போது முழுமை பெறுகிறது என்று சொன்னால், அவன் கியாமத்தை விசுவாசிக்கிறான் பாருங்க, இறுதி நாள் என்ற ஒன்று விசுவாசிக்கிறான் பாருங்க, அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், அவன் முன்னாளில் நாம் நிற்க போகிறோம், அவனது விசாரணைக்கு நாம் உட்படுத்தப்படுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எவனுடைய மனதில் முழுமை பெறுகிறதோ அப்பதான் அவனுடைய ஈமான் முழுமை பெறுகிறது. என்றால் இறை நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை என்பது உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மதங்களுக்குமே இருக்கிறது. எல்லாமே தங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை விசுவாசி இருக்கிறான். ஆனா கியாமத், விசாரணை நாள் அப்படிங்கறத எல்லாருமே நம்பி இருக்கிறானா? இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வேற எந்த மதங்களாவது சொல்லி இருக்கிறதா? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க மக்கள்கிட்ட. ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும் போது இந்த மறுமை சிந்தனையும் சொல்கிறார்கள். ஏகத்துவத்தை கூட அவன் எடுத்துக்கிட்டான். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் ஏகத்துவத்தை கூட எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இறப்பிற்கு பின் திரும்ப எழுப்பப்படுவோம் என்கின்ற அந்த தத்துவத்தை அவன் ஏத்துக்கல. அது ஒன்றுக்காகவே அவன் ஏகத்துவத்தை எதிர்த்தான். இருக்கிறவரையும் ஜாலியா வாழணும், மரித்து போய் விடுகிறோம், திரும்ப எழுப்பப்படுகிறோம், விசாரணை செய்யப்படுகிறோம். இது எல்லாம் நீ என்ன, நீ ஒரு சூனியம் செய்யப்பட்ட ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நபியை பார்த்து என்ன செஞ்சா அவன் அன்றைக்கு சொன்னான்.
ஆனா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அது மனித இனத்துக்கு எப்படி சொல்றான்? அது நியமிக்கப்பட்ட, ஏற்பாடு செய்யப்பட்ட, திடமாக நடந்தே தீரக்கூடிய ஒரு பல திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த ஒரு காரியம். இறுதி நாள் என்பது மனிதன் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, அவன் அதை விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காமல் எதிர்த்தாலும் சரி, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதை என்ன செஞ்சிட்டான்? விதியாக்கிட்டான். அது ஒரு தினத்தில் நடந்தேறக்கூடிய ஒரு இதாக இருக்கிறது. திருமறையின் சூரத் நிசாவில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லும்போது என்ன சொல்கிறான்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. லா யஜ்மா அன்னக்கும் இலா யௌமல் கியாமத்தி லா ரைப ஃபீஹி, அல்லாஹ் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? லா யஜ்மா அன்னக்கும் இலா யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளில் உங்களை அவன் ஒன்று திரட்டுவான். லா ரைப ஃபீஹி, சந்தேகமே இல்லாத அந்த நாள். அதுல யாருமே நீங்க சந்தேகம் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் மறந்து விடுவான் அல்லது நாம் அந்த நாளில் அவனுடைய பார்வையில் இருந்து தப்பித்து விடுவோம், அது ஒருபோதும் நடந்தேறாது அப்படின்னு யாரும் மனசுல ஒரு லேசான எண்ணத்துக்கு கூட நீங்க இடம் கொடுத்து விடாதீர்கள். லா ரைப ஃபீஹி, சந்தேகம் இல்லை ஒரு நாளில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களை என்ன செய்வான்? ஒன்று கூட்டுவான். வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட யார் உண்மை பேசுவான்? யார் இருக்க முடியும்? சைத்தானுடைய ஊசலாட்டம் மனதில் வரும். அல்லாஹ்வை ஏமாற்றி விடலாம் அல்லது பாவ மன்னிப்பு கேட்டு விடலாம், அந்த தினத்தில் போய் நாம பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்து விடாதீர்கள். அந்த தினமே என்ன? ஒரு விசாரணை தினம், தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய தினம். அந்த தினத்தை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். என்னை தவிர யாரும் வணக்கத்திற்குரிய நாயன் இல்லை. நான் என்னை விட யார் உண்மை பேசுபவர் யார் இருக்க முடியும்? உண்மை பேசுவதில் அல்லாஹ் விட யாராவது இருக்காங்களா? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தான் உண்மையை பேசக்கூடியவன். யாரு? அவன் ஒருவன் தான் சத்தியம். அப்ப உண்மை என்ன அப்படின்னா நிச்சயமாக நடந்தேறக்கூடிய அந்த சம்பவத்தை சொல்லும் போது அண்ணா எல்லாம் சொல்றான், அல்லாஹ்வை தவிர வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை தவிர உண்மை பேசுபவன் யார் இருக்க முடியும்? அதனால அந்த தினத்தை பற்றி நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள். அது நிச்சயமாக ஒரு நாளில் வரும். அது திடீரென்று தான் வரும். முன்னறிவிப்பு செய்துவிட்டு வராது. எந்த நேரத்திலும் நிகழலாம். திருமறை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வழிநடுக அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த நாள், அந்த நேரம், விசாரணை நேரம், தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நாள், உண்மை பேசுவோருக்கு பயனளிக்கக்கூடிய நாள், இப்படி வழிநடுக திருமறையுடைய தர்ஜுமாவை நீங்க ஓதி பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இதை பற்றி நினைவூட்டாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா அத்தியாயங்களிலும் இந்த தினத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறான். அப்ப கியாமத் நாள் அப்படிங்கிறது என்ன? நடந்தேறக்கூடிய ஒரு திடமான சம்பவம். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்றாங்க. தமது ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டி, நானும் மிக முடிவு நாளும் இந்த விரல்கள் அருகருகே இருப்பது போல் இருக்கிறோம் என்று கூறினார்கள். சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில 4936வது ஹதீஸா பதிவாயிருக்கிறது. நானும் யுக முடிவு நாளும் இந்த விரல்கள் எப்படி அருகருகே இருக்கிறதோ அதுபோல் இருக்கிறோம். இப்ப நான் வந்துட்டேன், இனிமே யுக முடிவு வர வேண்டியதான் பாக்கி. இறுதி தூதன், அல்லாஹ்வுடைய இறுதி தூதராகிய நான் வந்துவிட்டேன். இனிமே உங்களுக்கு நபி இல்லை. இனிமே நான் எச்சரித்ததுதான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்ன எச்சரிக்கைகள் எல்லாம் சொன்னேனோ அதுதான் இனிமே நடக்க இருக்கிறது. அதை மெய்ப்படுத்துவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் யுக முடிவு நாளும் இந்த விரல்கள் அருகருகே இருப்பது போன்று இருக்கிறோம். உங்களை நீங்க என்ன செய்யணும்? சீர்திருத்திக் கொள்ளுங்கள். அந்த நாளுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப அந்த நாள் எப்ப வேணாலும் வரலாம், எந்த நேரத்திலும் நிகழலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தான் சொல்றான், அல்லாஹுல்லதி அன்ஸலல் கிதாப பில் ஹக்கி வல் மீசான், அல்லாஹ்வே உண்மையை உள்ளடக்கிய வேதத்தையும் தராசையும் அருளினான். வமா யுத்ரீக லஅல்ல ஸாஅத கரீபா, அந்த நேரம் அருகில் இருக்கக்கூடும் என்பது உமக்கு எப்படி தெரியும்? அந்த தினத்தை பத்தி சொல்லும் போது நபியையே அல்லாஹ் என்ன செய்யறான்? பல இடங்கள்ல உங்ககிட்ட அந்த டேட்டை கேட்கறான்ப்பா. சில பேர்ட்ட சொல்லும் போது சொல்றான், எந்த வருஷம் நடக்கும், எந்த நாள்ல நடக்கும், எந்த மாசத்துல நடக்கும், எந்த நிமிஷத்துல நடக்கும், இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படல. ஆனா பகுத்தறிவா பேசுவதாக நினைத்துக் கொண்டு பேசக்கூடிய மக்கள் பலர் என்ன செய்யறாங்க? இப்படி எல்லாம் கிராஸ் டாக் பண்றது. எப்படிப்பா அது நடக்கும்? இதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் நீ இருக்கிறியா? இது ஒரு வீண் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? இறை நம்பிக்கையற்றவன் அதை செய்யறான். அல்லாஹ் தஆலா அதையும் சொல்றான், யஸ்தஅஜிலு பிஹல்லதீன லா யுமினூன பிஹா,
நம்பிக்கை கொள்ளாதர் அதை பற்றி அவசரப்படுகின்றனர். எதை பற்றி? எப்ப வரும் சொல்லு, அந்த நாள் எப்போ வருங்கிற சொல்லு, உன்னால சொல்ல முடியுமா? இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டங்கிற பேர்ல என்ன செய்யறான்? படங்களை எடுக்கிறான், உலக அழிவு தினம் அப்படின்னு சொல்லி என்னென்னத்தையும் காட்டுறான். இப்ப ரீசெண்டா கூட ஏதோ ஒரு ஹாலிவுட் பிலிம் வந்து என்னென்னத்தையும் காட்டினான். அதுல என்ன ஊர் உலகம் அழிகிறத காட்டுறானே தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழியக்கூடிய சமாச்சாரம் காட்டுறானு அதுல ஒண்ணும் கிடையாது. அவனுடைய ஒரு சிறிய கற்பனை. அப்ப அதே மாதிரி இந்த இது எப்ப நடக்கும்? சில பேர் 1970 இருந்து இந்த பொருளை கிளப்பிட்டு இருக்கானுங்க. 80 அழிய போகுது, 2000 அழிய போகுது, 2012 அழிய போகுது அப்படின்லாம் சொல்லி. ஆனா இஸ்லாம் அதுக்கு என்ன சில வரையறைகளை வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட கால மாற்றங்கள் வரும், இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நிகழும், அதற்கு பிற்பாடுதான் இந்த உலக அழிவு ஏற்படும். அதுக்கு முன்னாடி உங்களை நீங்க தயார் செய்து கொள்ளுங்கள். அப்ப இதை வந்துட்டு இந்த மார்க்க விஷயங்களை முட்டாள்தனமாக, கடவுள் கொள்கையை முட்டாள்தனமாக எண்ணக்கூடியவன் என்ன செய்யறான்? யஸ்தஅஜிலூன பிஹல்லதீன லா யுமினூன பிஹா, நம்பிக்கை கொள்ளாதோர் அந்த தினம் எப்போது வரும் எங்களுக்கு சொல்லுங்க என்று அவசரப்படுகின்றனர். வல்லதீன ஆமனு முஷ்ஃபிகூன, நம்பிக்கை கொண்டோர் என்ன செய்கின்றனர்? அந்த தினத்தை பற்றி அஞ்சுகின்றனர். அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்ட இதை என்ன செய்யும்? அல்லாஹ் கிட்ட போய் நிக்கணும் நாம அப்படின்னு சொல்லி அந்த தினத்தை பற்றி முஷ்ஃபிகூன மின்ஹா வ யஅலமூன அன்னஹல் ஹக், அஞ்சுவதோடு மாத்திரம் அல்லாமல் இது உண்மை என்று அறிகின்றனர். அலா இன்னல்லதீன யுமாரூன பிஸ்ஸாஅதி லஃபி ضلالٍ பஈத், கவனத்தில் கொள்க, அந்த நேரம் குறித்து தர்க்கம் செய்வோர் தூரமான வழிகேட்டில் இருக்கின்றனர். அது நடக்குமா நடக்காதா? ஏன்னா அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு யார் புதுசா கேள்வி கேட்கிறான்? அவன் எல்லாம் அன்னைக்கு நபிமார்கிட்ட கேட்ட கேள்வியை தான் கேட்கிறான். இன்னைக்கு புதுசா நாம ஒன்றும் அதுக்காக மிகப்பெரிய சிரமங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் கிட்ட என்ன கேள்விகளை கேட்டானோ அதற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன பதிலளித்தார்களோ அதையே தான் நாமளும் இன்னைக்கு சொல்ல போறோம். நாம மரித்து மக்கி அந்த எலும்புகள் எல்லாம் நஞ்சு போன பிற்பாடு நம்மை உயிர்ப்பிப்பானா? யார் உயிர்ப்பிப்பது? அன்றைக்கு கேட்டான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மனிதன் என்ன எலும்ப உன்னை முதலாக உன்னை படைத்தது யார்? அல்லாஹ் கேட்கிறான் இல்லையா? உன்னை முதலாக படைச்சனே, அப்ப நீ என்ன பொருளாக இருந்தாய்? ஒரு துளி விந்திலிருந்து உன்னை படைத்தான். நீ படைச்சு இவ்வளவு நாள் துணியாவில் வாழ்ந்து இறந்த பிற்பாடு அந்த மக்கி போன உன்னுடைய பாடியிலிருந்து உன்னை படைக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்மாதிரியின்றே படைத்தவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. ஒன்றொன்று எப்படி படைக்கிறான்? அவன் எங்கேயும் போய் படிச்சுட்டு வந்து படைக்கல, முன்மாதிரிகள் இல்ல. ஒரு கவிஞனுக்கு ஒன்றை பார்த்து தான் பாட தெரியும், ஒரு ஓவியனுக்கு ஒன்றை பார்த்துத்தான் வரைய தெரியும், ஒரு அறிஞனுக்கு ஒன்றை உதாரணம் காட்டித்தான் பேச தெரியும். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் ஒவ்வொன்றையும் படைக்கின்றான், ஒவ்வொன்றையும் செயல்படுத்துகின்றான். அவனது மிகைத்த ஞானம், அவனது பரிபூர்ணமான ஞானம், கண்ணியத்திற்குரிய அவனது ஞானம், அதை நாடியவருக்கு கொடுக்கிறான், நாடியவருக்கு கொடுக்காம இருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்ன செய்யறான்? ஒவ்வொன்றையும் வந்துட்டு திட்டமிட்டு செய்கின்றான். அப்ப இந்த இறுதி நாளை பற்றி விஞ்ஞான ரீதியா ஏதாவது ஆய்வு செய்ய முடியுமா? விஞ்ஞான ரீதியா ஆமாப்பா இறுதி நாள் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞான ரீதியா ஏதாவது ஆய்வு செய்ய முடியுமா? அதுக்கு விஞ்ஞானத்துக்கு அறிவும் இல்லை, ஆற்றலும் இல்லை. இறுதி நாள் என்பது ஏகத்துவமும் இறுதி நாளும் என்பது மனித வரலாற்றின் தொடக்கத்திலிருந்தே வந்து அல்லாஹ் செய்த பேரருள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என்னைக்கு படைச்சானோ அன்னையிலிருந்தே சொல்லிக்கிட்டு வரான், ஒரே இறைவன் தான், திரும்ப அவனிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அப்படிங்கிறது என்ன? தௌஹீதும் அந்த இறுதி நாளுடைய சமாச்சாரமும் வந்துட்டு விஞ்ஞானங்கிறதுலாம் இன்னைக்கு ஒரு 100-200 வருஷத்துல ஏற்பட்டதான். ஆனா இந்த ஏகத்துவமும் இந்த இறுதி நாள் சிந்தனையும் மனித இனம் எப்போது துவக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடியது. வழியாக நபிமார்கள் வழியாக வேதங்களின் தொடர்ச்சியாக அந்த எச்சரிக்கை வழியாக என்ன செய்யறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா? மனித இனத்துக்கு இதை வழிநடத்தி எச்சரித்துக்கிட்டே இருக்கான். இந்த நாளை பற்றி அச்சப்பட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய தினத்தை அச்சப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று அப்படி ஒரு தினம் இருக்கிறது. நம்முடைய உள்மனசு ஒத்துக்குது, வேணும்னு சொல்லுது. நல்லவனாக இருக்கிறான், ஆனா கஷ்டப்பட்டு வாழ்ந்து மரித்து போய் விடுகிறான். தீமைகளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் சுகபகமா வாழ்ந்து விட்டு போய் விடுகிறான். அப்ப இந்த உலக இயல்புல ஒரு அநீதம் இழையோடுவது நமக்கே தெரியுது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன முடிவு, என்ன விடிவு? அப்ப நாம கொள்ளக்கூடிய இறை நம்பிக்கை தான் அதுக்கு பலனளிக்குது.
அந்த இறை நம்பிக்கை மெய்யான இறை நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதமும் அவனது ரசூலும் சொல்லி தந்த வழிமுறையாக இருக்க வேண்டும். அப்பதான் அது என்ன செய்யும், அந்த மறுமை நாளில போய் பயனளிக்கும். இங்க நாம சில கஷ்டங்களை பட்டா கூட அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய நாள்ல அல்லாஹ் ஜல்லஷானா தஆலாவிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தையும் உயர்வையும் அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அந்த இறுதி நாளுடைய நம்பிக்கை என்பது மனித இனத்தின் வழி தொட்டு ஆரம்ப காலத்திலிருந்தே வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இன்றைக்கு புதியதாக வந்தது அல்ல. விஞ்ஞானம் அதை கண்டுபிடிக்கவும் முடியாது, அதுக்கு அறிவும் இல்லை, ஆற்றலும் இல்லை அந்த இறுதி நாளை பற்றி சொல்வதற்கு உண்டானது. எவன் இந்த துனியாவை படைத்தானோ, எவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தானோ, ஒவ்வொரு பொருளைக்கு ஒரு தன்மை வைத்து படைத்தானோ, அத்தகைய ஆற்றலாளன் தான் அதை சொல்ல முடியும். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்யறான், இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழியும், நீங்கள் எல்லாம் எங்கிட்ட திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள், அதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில அந்த உலக அழிவு எப்ப ஏற்படும், மறுமை நாளுங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு சில அடையாளங்களை மார்க்கம் சொல்கிறது. இன்னும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் உலகத்துல. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் மறுமை நாள் நெருக்கமாக ஆக ஒவ்வொரு சம்பவம் வந்துகிட்டே இருக்கும். இதை வைத்துக் கொண்டே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இது ஒரு மெய்யான மார்க்கம், அல்லாஹ்வும் ரசூலும் உண்மையை சொன்னார்கள் அப்படிங்கறத நீங்க விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் பல விதமான அடையாளங்களை சொல்கிறது. அப்ப இறுதி நாளை நம்புதல் அப்படிங்கிறதுக்கு அது அல்லாஹ்வுடைய ஒரு மிக மகத்தான ஒரு ஏற்பாடா இருக்குது. அதை புறக்கணிச்சுட்டு எவனும் வாழ முடியாது. புறக்கணித்து வாழ்பவன் என்ன செய்வான், நஷ்டவாளியாகத்தான் ஆகி விடுவான். அப்ப அந்த தினத்தை நாம உறுதிப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே. ஆனால் அப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை, அந்த அடிப்படைகளை நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அப்ப அந்த அடிப்படையில மிகப்பெரிய அடையாளங்களை எல்லாம் மார்க்கம் சொல்லுது. மறுமை நாளுடைய நெருக்கத்துக்கு சின்ன சின்ன அடையாளங்களையும் சொல்லுது. இந்த பாலைவனம் சோலைவனமாகித்தான் என்ன செய்யும், அழியும். பாலைவனமா இருக்கக்கூடிய இந்த அரபு தேசம் நதிகளும் சோலைகளும் நிறைந்ததாக ஆகும். காலனி இல்லாமல் நடந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வானளாவை உயரமான கட்டடங்களை கட்டுவார்கள். கடை தெருக்கள்ல நெருக்கமான கடைகள் அதிகமாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளங்கள்லாம் சொல்லப்பட்டு அது நம்ம கண் முன்னாடி நிறைவேறி பாக்குறோமா இல்லையா? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அரபுகளுடைய நிலைமை எப்படி இருந்தது, இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? உயரமான கட்டடங்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டார்கள். மதுவும் விபச்சாரமும் பெருகும், நம்ம கண் முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணிந்திருப்பது போன்று இருக்காது. இந்த மாதிரியான அடையாளங்கள்ல நம் கண் முன்னாடி இப்பயே வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன அடையாளங்களை இஸ்லாம் சொல்லி தந்தாலும் பிரதானமான ஒரு 10 அடையாளங்களை மார்க்கம் சொல்கிறது. அந்த பிரதானமான 10 அடையாளங்கள் ஏற்படாத வரை அந்த நாள் வராது அப்படின்னு என்ன சொல்லுது, மார்க்கம் கூறுகிறது. அப்ப என்ன பிரதானமான 10 அடையாளம்? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகைமூட்டம், தஜ்ஜால், அதிசய பிராணி, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவது, யஜூஜ் மஜூஜ், கிழக்கில் ஒன்று, மேற்கில் ஒன்று, அரேபிய தீபகற்பத்தில் ஒன்று என்று 3 மிக பெரும் நிலச்சரிவுகள் ஏற்படுவது, இறுதியாக யமனில் இருந்து புறப்படும் தீப்பிழம்பு மக்களை விரட்டி சென்று ஒன்று சேர்த்தல் ஆகிய இந்த 10 அடையாளங்களை நீங்கள் காணும் வரை அந்த நாள் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கிறது, புகாரிலும் பதிவாயிருக்கிறது. அப்ப இந்த மகத்தான இந்த 10 அடையாளங்களை நம்ம பார்க்காத வரைக்கும் அந்த நாள் வராது. அதுல இன்னும் ஒன்று கூட ஆரம்பமாகல. ஆனால் ஒன்று வர துவங்கிடுமையானால் அதையொட்டி அடுத்தடுத்தும் நிகழ்வுகள் வெகு இலகுவாக ஆரம்பித்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த 10 அடையாளங்கள்ல 3 அடையாளங்கள் தோன்றிவிடுமேயானால் அப்ப மனிதன் ஈமான் கொள்வது அந்த ஈமான் பயனளிக்காத நேரமாகும். என்ன ஈமான்? புகைமூட்டம், தஜ்ஜால், சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது. இந்த 3 அடையாளங்களை மக்கள் பார்ப்பார்களே, ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? ஆஹா, உண்மையான மார்க்கம் இஸ்லாம், அது அல்லாஹ் சொன்னது நடந்தது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது நடக்குது. ஏன்னா சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதுங்கிறது சாதாரண விஷயமா? இன்றைக்கு கவிதைக்காகவும் கற்பனைக்காகவும் இலக்கியத்தில் என்ன செய்யறான்? சூரியன் மேற்கிலிருந்து பாட்டா படிக்கிறான். ஆனா அப்படி ஒரு சம்பவம் யதார்த்தத்தில் நடக்குமே, ஆனால் அது எவ்வளவு பெரிய ஒரு திடுக்கிடக்கூடிய சம்பவமாக. ஏன்னா கோள்களுடைய சுழற்சியில சூரியன் மேற்கில் உதிக்க ஆரம்பிச்சுன்னா அது எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த உலகில் தாக்கங்களை ஏற்படுத்தும். அப்ப இந்த சூரியன் மேற்கில் உதிப்பதை மக்கள் பார்ப்பார்கள், உடனே அவர்கள் ஈமான் கொள்வார்கள். ஆனால் அது ஈமான் பயனளிக்காத நேரமாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நீ ஈமான் கொண்டிருந்தாலே தவிர அந்த சம்பவத்தை, அந்த திடுக்கிடும் சம்பவத்தை நீ பார்த்த பிற்பாடு நீ ஈமான் கொண்டு வச்சுக்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தஜ்ஜால் சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது இந்த புகைமூட்டம், அதிசய பிராணி. இந்த மூன்றையும் மக்கள் பார்ப்பார்களே ஆனால் ஈமான் கொள்வார்கள். இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஈமான் கொள்வாங்க. ஆனா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஈமான் பயனளிக்காத நேரமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த தஜ்ஜால் இதனுடைய பிரதான காரியம் என்ன, இவன் யாரு, இவனுடைய செயல்முறைகள் என்ன, இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது, நம்ம சமூகத்தில் அவனை பற்றிய செய்திகள்லாம் எப்படி நிலவிக்கிட்டு இருக்குது, இது பற்றிய நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது இந்த தஜ்ஜாலுடைய வருகையை ரொம்ப இந்த சமுதாயத்திற்கு எச்சரித்து சென்று விட்டு இருக்கிறார்கள். எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது முதல் அந்த நாள் வரும் வரை தஜ்ஜாலை தவிர வேறு பெரிய விஷயம் எதுவும் இந்த பூமியில் நடந்து விடாது அப்படிங்கிறாங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், சுனாமி, நிலநடுக்கம், இன்னும் வேர்ல்டு வார், பொருளாதார சரிவு, மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவது, இப்படி என்ன சம்பவம் நடந்துட்டு போட்டோம், ஆனா தஜ்ஜாலை தவிர வேறு பெரிய விஷயம் எதுவும் நடந்து விடாதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஜ்ஜாலுடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அவன் ஈமானுக்கு களங்கம் பங்கம் ஏற்படுத்துபவனாக, ஆபத்தை ஏற்படுத்துபவனாக, மக்களை இஸ்லாத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடியவனாக அவனது வருகையும் செயல்முறையும் இருக்கும். அப்படிங்கறதுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அந்த பீடிகையை போடும் போதே சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது முதல் அந்த நாள் வரும் வரை, கியாமத்து நாள் வரும் வரைக்கும் உலகத்துல அவனை தவிர வேற பெரிய விஷயம் எதுவும் இல்லப்பா. அப்படின்னா அவனது வருகை எவ்வளவு கடுமையானதாக இருக்கும், ஈமான் கொண்ட மக்களுக்கு குறிப்பாக எவ்வளவு கடுமையான, அந்த பீடிகை அங்கேயே போட்டுறாங்க. அடுத்தபடியா சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் வந்த எல்லா நபிமார்களும் அவனை பற்றி தமது சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை, நிச்சயமாக நானும் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி வந்த எல்லா நபிமார்களுமே என்ன செஞ்சிருக்காங்க, தஜ்ஜாலை பற்றிய எச்சரிக்கை தனது சமுதாயத்துக்கு சொல்லாமல் போனதில்லை. அதனால உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், அந்த தஜ்ஜாலை பற்றி நான் எச்சரிக்கை செய்கிறேன், அதனால அந்த விஷயத்தில் நீங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்ப தஜ்ஜாலுடைய வருகை எப்படி இருக்கும், அவன் என்னெல்லாம் செய்ய போறான், அவனை பற்றி என்ன தோற்றங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம பகுதியில தஜ்ஜால்னு சொன்னாவே ஆரம்ப காலத்தில் இருந்த சில மாடர்ன் மௌலவிகள் என்ன செஞ்சாங்க, அமெரிக்காவை தான் தஜ்ஜால்ன்றாங்க, ஜார்ஜ் புஷ் தஜ்ஜால்ன்றாங்க, பிரிட்டனை தஜ்ஜால்ன்றாங்க, இஸ்ரேலுடைய பிரதமர் அவன் தஜ்ஜால்ன்றாங்க. அவங்க கிட்ட இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அழிக்கக்கூடிய அந்த குணங்களை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, தஜ்ஜால்னா இவன் தான், இந்த அமெரிக்காவில் உட்காந்துருக்கான் அவன் தான் நமக்கு தஜ்ஜாலு, பிரிட்டன் அவன் நமக்கு தஜ்ஜாலு அப்படின்லாம் சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி சொன்னாங்க. இன்னும் சில விவரம் அறியாதவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தஜ்ஜாலுடைய கதைகளை பற்றி நம்ம இந்து மத புராணங்களில் இருக்கக்கூடிய கடோத்கஜனுடைய கதைகள் எல்லாம் புனைந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தஜ்ஜால்னா மிகப்பெரிய உருவத்தோடு இருப்பான், வானுக்கும் பூமிக்குமாக இருப்பான், கடல்ல நடந்தாவே அந்த கடலுடைய ஆழமே அவனுக்கு கணுக்கார அளவுக்கு தான் இருக்கும், கடல்ல இருக்கிற மீனை பிடிச்சு சூரியன் காட்டி அப்படியே சுட்டு சென்றுவான் அப்படின்லாம் என்ன செஞ்சாங்க. இந்த மாதிரியான கதைகள் பற்றிலாம் தஜ்ஜாலை பற்றி சில கற்பனை கதைகளை எல்லாம் உலாவிட்டார்கள். இன்னும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு தஜ்ஜால்னா யாருன்னே தெரியல, அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு என்ன தெரியல. அப்ப தஜ்ஜால்ங்கிறவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், சஹீஹான ஹதீஸ்கள் எல்லாம் தேடி பார்க்கும் போது தஜ்ஜாலுடைய அங்க அடையாளங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா அந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயம் எவ்வளவு ஆபத்தானது, ஈமானுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தானது, மறுமை வாழ்க்கைக்கு எவ்வளவு பாதுகாப்பற்றது அப்படிங்கிற போது மார்க்கம் அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டு மக்கள் அப்படியே கண்டுக்காம விட்டுறது இல்லை, அதோடைய ஆணி வேறு வரையும் என்ன செய்யறது, அந்த தீமையுடைய ஆணி வேறு வரைக்கும் சுட்டி காட்டுகிறது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்ப தஜ்ஜாலுங்கிற இப்படிப்பட்ட அந்த சில குணாதிசயங்கள் உள்ள ஆட்சியாளர்களோ அதை நம்ம ஒரு சுருக்கமா சொல்லிடலாம் கூட, உண்மை அது இல்லை. அப்ப தஜ்ஜால் எப்படி இருப்பான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்லன், ஆனால் தஜ்ஜாலின் வலது கண் சுருங்கிய திராட்சையை போன்று ஊனமுற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு கண் ஊனமான, நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்லன், ஆனால் தஜ்ஜாலின் வலது கண் சுருங்கிய திராட்சையை போன்று ஊனமுற்று இருக்கும்
ஊனமடைந்த கண்ணை ஒட்டிய மூக்கின் ஓரத்தில் கடினமான சதை கட்டி ஒன்று தென்படும். ஒரு கண் ஊனமுற்றிருந்தாலும் ஊனமடையாத மற்றொரு கண் பச்சை நிற கண்ணாடி கற்களை போன்று அமைந்திருக்கும். ஊனமடைந்த கண்ணின் மூக்கை ஒட்டிய ஓரத்தில் கடினமான சதை கட்டி ஒன்று தென்படும். எழுத தெரிந்த எழுத தெரியாத எல்லா முஸ்லிம்களும் மூமின்களும் படிக்கும் விதமாக தஜ்ஜாலின் இரு கண்களுக்கிடையே காஃபியர் என்று எழுதப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. தஜ்ஜாலுடைய உருவத்தை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, படிக்க தெரிந்த படிக்க தெரியாத எல்லா முஸ்லிம்களும் படிக்கும் விதமாக தஜ்ஜாலின் இரு கண்களுக்கிடையே காஃபியர் என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த ஹதீஸ்களை வைத்து பார்க்கும்போது அவன் ஒரு கோரமான தோற்றத்தை உடையவனாக இருந்தாலும் கூட அவங்கிட்ட சில கவர்ச்சிகரமான அம்சங்கள் இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவன் சிவந்த மேனி உடையவனாக இருப்பான், அதிக வெண்மை நிறமுடையவனாக இருப்பான், அடர்த்தியான தலைமுடியுடன் இருப்பான். அவனது தலைமுடி பின்புறம் இருந்து பார்த்தால் மரக்கிளைகள் போன்று அடர்த்தியாக இருக்கும். பருமனாக இருப்பான், பரந்த நெற்றியுடன் காணப்படுவான், குள்ளமாகவும் கால்கள் அகன்றதாகவும் அவன் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப சஹீஹான ஹதீஸ்கள்ல இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறத தெளிவாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்தை சொல்றாங்க. அது ஒரு தீய சக்தி அல்ல. தஜ்ஜால் என்பவன் ஏதோ ஒரு உருவகப்படுத்தக்கூடிய தீய சக்தி அல்ல. மறைமுகமாக தாக்கிவிட்டு செல்லக்கூடிய சைத்தானை போன்ற ஒரு தீய சக்தியோ மறைமுகமான சக்தி இல்லை. அவன் ஒரு தெளிவான ஒரு மனித படைப்பாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த தோற்றங்களை பற்றி எல்லாம் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட தஜ்ஜால் இந்த உலகில் இருக்கிறானா இல்ல இனிமே தான் படைக்கப்பட போகின்றானா அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா சஹீஹான ஹதீஸ்களின் வாயிலாக என்ன தெரியுது, அவன் இந்த உலகில் இருக்கிறான், ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத சஹீஹான ஹதீஸ்களின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க ஆரம்பத்தில் கிறிஸ்தவராக இருந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் தாம் போய் தஜ்ஜாலை சந்தித்த விவரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படிங்கிற அந்த சஹாபி அதை அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 5325வது ஹதீஸாக அது பதிவாகி இருக்கிறது. அந்த பெண்மணி சொல்றாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லும்போது சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பாளர் அஸ்ஸலாத்து ஜாமியா, தொழுகையின் நேரம் வந்து விட்டது. பெருமானாருடைய அழைப்பாளர் இருக்காங்கல்ல பள்ளியில, அவங்க அஸ்ஸலாத்து ஜாமியா, தொழுகையின் நேரம் வந்து விட்டது என்பதை அறிவிப்பதை செவியுற்று நான் பள்ளிக்கு சென்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் தொழுதேன். தொழுது முடித்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே மிம்பரின் மீது அமர்ந்தார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தொழுத இடத்திலேயே அமருங்கள் என்று கூறிவிட்டு, நான் உங்களை ஏன் ஒன்று கூட்டினேன் தெரியுமா என்றும் கேட்டார்கள். அல்லாஹ்வும் அவனது ரசூலுமே நன்கறிந்தவர்கள் என்று நாங்கள் கூறினோம். தமீமுத்தாரி அவர்கள் கிறிஸ்தவராக இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தஜ்ஜால் பற்றி நான் உங்களுக்கு கூற வந்ததற்கேற்ப அவர் ஒரு செய்தியை என்னிடம் கூறினார். அவர் கூறியதாவது, லக்கும் ஜுகாம் ஆகிய கோத்திரத்தைச் சேர்ந்த 30 நபர்களுடன் நான் ஒரு கப்பலில் பயணம் செய்தேன். ஒரு மாதம் கடல் அவர்களை அலைக்கழித்தது. சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு தீபகிரகத்தில் ஒதுங்கினோம். கப்பலில் இருந்த சிறு தோணிகளில் அமர்ந்து அந்த தீபகிரகத்தில் நுழைந்தோம். அப்போது அடர்த்தியான முடிகளை கொண்ட ஒரு பிராணி ஒன்று அவர்களை எதிர்கொண்டது. அந்த பிராணி அடர்த்தியான முடிகள் அந்த பிராணிக்கு இருந்ததால் அதனுடைய மலப்பாதை எது, சிறுநீர் பாதை எது என்று எங்களால் கண்டறிய முடியவில்லை. அப்போது இவர்கள் அந்த பிராணியிடம், உனக்கு கேடு உண்டாகட்டும், நீ என்ன பிராணி என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பிராணி, நான் ஜஸ்ஸாசா என்று கூறியது. மேலும் இந்த மடத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை போய் சந்தியுங்கள் என்றும் எங்களிடம் கூறியது. அது ஒரு மனிதனின் பெயரை கூறியதும் அது ஒரு பெண் சைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள் அஞ்சினோம். நாங்கள் விரைந்து சென்று அந்த மடாலயத்தை அடைந்தோம். அப்போது அங்கே ஒரு பருமனான மனிதனை கண்டோம். அவனை போன்ற ஒரு படைப்பை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை. 2 கரண்டை கால்களுக்கும் முட்டுக்கால்களுக்கும் இடையில் இரும்பினால் கழுத்துடன் தலை சேர்த்து கட்டப்பட்டிருந்தான். உனக்கு கேடு உண்டாகட்டும், உனக்கு ஏன் இந்த நிலை என்று அந்த மனிதனிடம் நாங்கள் கேட்டோம். அதற்கு அந்த மனிதன், என்னை பற்றி அறிய நீங்கள் சக்தி பெற்று விட்டீர்கள், முதலில் நீங்கள் யார் என்று எனக்கு கூறுங்கள் என்று அந்த மனிதன் கேட்டார். நாங்கள் அராபியர்கள், ஒரு கப்பலில் பயணம் செய்தோம்.
கடல் எங்களை அலைக்கழித்தது, இந்த தீபகற்பத்தில் ஒதுங்கினோம், ஜஸ்ஸாசா என்ற பிராணியை சந்தித்தோம், அது இந்த மாதிரி இந்த மடத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று உன்னை காட்டியது, உன்னை வந்து பார்த்து நாங்கள் திடுக்குற்றோம், அதுவும் ஒரு சைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள் அஞ்சினோம் என்று கூறினோம். அதற்கு அந்த மனிதன், பைசான் என்னும் இடத்தில் உள்ள பேரிச்ச மரங்கள் பலன் தருகின்றனவா என்பது பற்றி எனக்கு கூறுங்கள் என்று கேட்கிறான் அந்த மனிதன். பைசான்கிற இடத்தில் உள்ள பேரிச்ச மரங்கள் பலன் தருகின்றனவா என்று எனக்கு கூறுங்கள் என்று கேட்டான் அந்த மனிதன். நாங்களாம் அங்குள்ள மரங்கள் நிறைவே பலன் தருகின்றன என்று கூறினோம். நாங்கள் தபரியா என்னும் ஏரியில் நீர் உள்ளதா, அந்த நீரில் அதை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று கேட்டான் அந்த மனிதன். ஆம், அங்கு உள்ள ஏரியில் நிறையவே தண்ணீர் இருக்கிறது என்று நாங்கள் கூறினோம். அது மிக விரைவில் வற்றிவிடக்கூடும் என்று சொன்னான் அந்த மனிதன். பிறகு சுகர் என்னும் நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா, அங்குள்ள மக்கள் அதை கொண்டு விவசாயம் செய்து வருகிறார்களா என்று கேட்டான் அந்த மனிதன். அதற்கு நாங்கள் ஆம், அங்குள்ள அதில் தண்ணீர் அதிகமாகவே உள்ளது, அங்கு உள்ள மக்கள் அந்த தண்ணீரை கொண்டு விவசாயம் செய்து வருகின்றனர் என்று கூறினோம். நாங்கள் உம்மி சமுதாயத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன என்பதை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று கேட்டான் அந்த மனிதன். அவர் மக்காவில் இருந்து புறப்பட்டு மதீனாவில் வந்து தங்கியிருக்கிறார் என்று கூறினோம். நாங்கள் அரபுகள் அவரோடு போர் செய்தார்களா என்று கேட்டான் அந்த மனிதன். அதற்கு நாங்கள் ஆம் என்று சொன்னோம். போரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்று கேட்டான் அந்த மனிதன். அவர் தன்னை அடுத்துள்ள மக்களை எல்லாம் வெற்றி கொண்டு விட்டார் என்று நாங்கள் கூறினோம். அதற்கு அந்த மனிதன் சொன்னான், அவருக்கு வழிபடுவதுதான் அவர்களுக்கு நல்லதாகும் என்றான். இப்போது நான் என்னை பற்றி கூறப்போகிறேன். நான் தான் தஜ்ஜால். இங்கிருந்து வெளியே வருவேன், விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படும். நான் வெளியே வந்து பூமி முழுவதும் பயணம் செய்வேன். நான் பயணிக்கக்கூடிய 40 நாட்களில் எந்த ஊரையும் அடையாமல் நான் இருக்க மாட்டேன். ஆயினும் மக்கா மதீனா ஆகிய 2 ஊர்களை தவிர அந்த 2 ஊர்களின் எல்லைக்குள் நான் நுழைய முயலும் போதெல்லாம் தன் கையில் வாளுடன் ஒரு மலக்கு என்னை தடுத்து நிறுத்துவார். அவற்றின் ஒவ்வொரு வாயிலும் அவற்றை பாதுகாக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள் என்று அவன் கூறினான். இந்த விவரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, இதைத்தான் தமீமுத்தாரி சொன்னாரு, இதே விஷயத்தை நான் உங்களுக்கு முன்பே கூறியிருக்கிறேன் அல்லவா என்று மக்களிடம் கேட்க, மக்கள் ஆம், நீங்கள் முன்பும் இதை கூறியிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். பிறகு தனது கைத்தடியால் மிம்பரின் மீது தட்டி, இது தையிபா, இது தையிபா, இது தையிபா, அதாவது மதீனா தூய நகரம், மதீனா தூய நகரம், மதீனா தூய நகரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிந்து கொள்க, அவன் ஷாம் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான் அல்லது யமன் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான், இல்லை இல்லை அவன் கிழக்கு திசையில் இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமா சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கு. அப்ப தஜ்ஜால் அப்படிங்கக்கூடிய ஒருத்தன் வந்துட்டு ஒரு அதிசய மனிதனாகவும், அவன் வந்துட்டு இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறான், ஏதோ ஒரு தீபகற்பத்தில் இருக்கிறான், அங்கு அவன் அல்லாஹ்வினால் கட்டி போடப்பட்டிருக்கிறான். 2 கரண்டை கால்களுக்கும் முட்டுக்கால்களுக்கும் இடையில் இரும்பினால் கழுத்துடன் தலை சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறான் என்ற அறிவிப்பை பார்க்கும்போது என்ன இருக்குது, அவன் கட்டி போடப்பட்டிருக்கிறான். எப்ப மறுமை நாளுடைய நெருக்கம் வர ஆரம்பிக்குதோ அப்ப அந்த தஜ்ஜால் வந்துட்டு என்ன அனுமதி வழங்கப்படும், அப்ப அதை விட்டு அவன் வெளியே வருவான். அப்ப தஜ்ஜால் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, வரக்கூடிய மனித இனம் சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு மறுமை நாளுடைய அடையாளம், ஈமானுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கடும் சோதனை, முஸ்லீம்கள் சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய சோதனை என்ன இருக்குது, அந்த தஜ்ஜால் கிட்ட இருக்குது. கிறிஸ்துவ மதத்தில் அவனை பற்றி சொல்லும் போது ஆன்டி கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இந்த தஜ்ஜாலுடைய வருகத்தான் வருவான் அப்படிங்கறத வந்துட்டு பைபிள்லயும் பரவலா சில செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தஜ்ஜால் இப்ப அப்படி இருக்கக்கூடியவன் என்ன மாதிரி எல்லாம் செய்வான், இவனுடைய வருகை வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும், இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இதையும் நாம தெரிஞ்சு கொள்ளணும். தஜ்ஜால் பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அவன் வந்து என்ன செய்வான், முஸ்லிம்களுக்கு 2 பிரிவினரால் துன்பம் ஏற்படும். ஒருத்தன் வந்து என்ன எப்படி இருப்பான், தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டே இஸ்லாமிய மக்களை வழிகெடுப்பான். இன்னொருவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுமாறு நம்மளை வழிகெடுப்பான். இதுல தஜ்ஜால் வந்து 2வது வகையை சேர்ந்தவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்களுக்கு வந்துட்டு 2 வகையான பிரிவினை குழப்பங்கள் ஏற்படும், சோதனைகள். தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டே வழிகெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, நான் முஸ்லீம், சுன்னத் வல் ஜமாத், பாரம்பரிய முஸ்லீம், நாங்க பிறப்பிலேயே முஸ்லீம்லாம் நம்மளோட சொல்லிக்கிட்டே என்ன செய்யறான், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்ல நம்மள ஈடுபடுத்த நிர்பந்தப்படுத்துகிறான், பித்அத்துகளில் நிர்பந்தப்படுத்துகிறான். திருமண விஷயங்கள், மௌலூதுகள்,
இன்னும் மார்க்கத்துக்கு எதிரான அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டி தராத வழிமுறைகள் எல்லாம் என்ன செய்யறான், நம்மள வந்துட்டு பாரம்பரியங்கிற பேரை சொல்லியும் ஜமாத்து கூட்டமைப்புங்கிற பேரை சொல்லியும் என்ன செய்யறான், ஊருடைய ஒற்றுமைங்கிற பேர்லையும் நம்ம வழிகெடுக்கிறானா இல்லையா, பாக்குறோமா இல்லையா? முஸ்லீம்களை வந்துட்டு 2 பிரிவினர்கள் வழிகெடுப்பார்கள். ஒரு குரூப் என்ன செய்யும், தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டே வழிகெடுக்கும். இன்னொருத்தன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி வழிகெடுக்கிறான். இன்னைக்கு இருக்கானுல இல்லையா? சங்க பரிவாரங்கள் நம்மள என்ன செய்யுது, இஸ்லாத்தை விட்டு வெளியேறு, இந்தியனாக இரு, இந்திய இஸ்லாமியனாக இரு. அவன் எப்படி சொல்றான், நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது கூட இந்த சமீபத்தில் அருண்ஜேட்லி பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர், சட்ட அமைச்சராக இருந்தவர். இப்ப ஊபியில எலெக்ஷன் நடக்கிறதுனால முஸ்லீம்களுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுக்கிறது. அவன் என்ன சொல்றான், கொடுக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல, மத ரீதியா கொடுக்காதீர்கள், எல்லோரும் இந்தியர்கள்ங்கிற முறையில கொடுங்க. அவன் எப்படி கொண்டு வரான், உள்ளுணர்வு அவனுக்கு எப்படி இருக்குது, நாம இந்திய முஸ்லீம்களாக இருக்க வேண்டும், நமது வீட்டு வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும், நாம என்ன செய்யணும், அந்த இந்து மத சாயல்களில் அவன் அதுதான் பாரம்பரியம் சொல்ல வரான். அப்படி சொல்லிக்கிட்டே நம்மள என்ன இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளை சொல்லும் போது இந்த இடஒதுக்கீட்டை பத்தி பேசுமா அப்படி சொல்றான், மத ரீதியாக பிளவுபடுத்தாதீர்கள், நான் கொடுக்க வேணாம்னு சொல்லலையே, நம்மளையும் என்ன இந்துக்கள்ங்கிற ஒரு லிஸ்ட்ல கொண்டு வந்து கொடுங்கிற லெவல்ல அவன் சொல்றான். அவனுடைய பேச்சு அந்த தரத்தில் அமைந்திருக்கிறது. அப்ப அதே மாதிரி இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், பாரம்பரிய முஸ்லீம்கள், பரம்பரை முஸ்லீம்கள், பிறப்பிலேயே முஸ்லீம்கள், நாங்களும் முஸ்லீம்கள் தான், உங்களை மாதிரி பள்ளிக்கு தொழு வரக்கூடாதுன்னு சொல்லலையா, எங்களை மாதிரி தொழுன்னு தானே சொல்றோம், சொல்றானா இல்லையா? தொழு வரக்கூடாதுன்னு சொல்ல எங்களை மாதிரி தொழுன்னு தானே சொல்றோம். ஏட்டா நபி வழி, அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த வழி. அப்ப உங்க அத்தா அம்மாக்கு அறிவு இல்லையா, உங்க பாட்டனுக்கு அறிவு இல்லையா? அவன் கேட்கறான். அப்படி இன்னைக்கு என்ன நபி வழி உனக்கு, வழிகெடுக்கிறானா இல்லையா? வழிகெடுப்பல் எப்படி வருது, எப்படி வேணாலும் வரலாம். மிரட்டி வழிகெடுக்கிறது ஒண்ணு இருக்குது, அடுத்திருந்து சிரிச்சை குடிகெடுக்கிறது ஒண்ணு இருக்குது. அப்ப இவெல்லாம் எந்த வகையை சேர்ந்தவன்? நம்ம கிட்ட என்ன செய்யறான், பாரம்பரியத்தை சொல்றான், ஊர் பெருமையை சொல்றான், ஒற்றுமையை சொல்றான். இதெல்லாம் சொல்லி என்ன செய்யறான், அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்ன வழிமுறையை விட்டு நம்மளை அப்புறப்படுத்த பாக்குறான். தனி முஸ்லீமும் சொல்லிக்கிறான். அப்ப நாங்க மறுமையில நரகத்துக்கு நாங்க போயிடுவோம், நீங்க மட்டும் தான் சொர்க்கத்துக்கு, எப்படி எல்லாம் டெக்னிக்கலா பேசி நம்மளை வந்துட்டு இந்த பாதைகளை விட்டு, தூய தௌஹீதை விட்டு, அது உள்ளும் புறமும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வுகளை விட்டு, அல்லாஹ்வுடைய வேதத்தை காண்பதை விட்டு, அவனுடைய ரசூலின் வழிமுறையை உயிரோட்டமாக உயிர்ப்பிக்கக்கூடியதிலிருந்து நம்மளை அப்புறப்படுத்தக்கூடிய என்ன சூழ்ச்சிகள் எல்லாம் செய்யணுமோ செய்யறான். அப்ப முஸ்லீம்களுக்கு அந்த 2 விதையான சோதனைகள் அன்னையிலிருந்து இருந்துட்டு பெருமானா சொல்லி காட்டுறாங்க. முஸ்லீம்களை வந்துட்டு வழிகெடுக்கக்கூடிய 2 பிரிவினர், ஒருத்தன் இப்படி, இன்னொருத்தன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறு, நீ இஸ்லாத்துல இருக்காத. நம்மளே தடுமாற்றம் என்ன செய்வான், அவனை பார்த்து, அவனுடைய மெஜாரிட்டியை பார்த்து, அவனுடைய பவரை பார்த்து, ஆற்றலை பார்த்து, கூட்டத்தை பார்த்து, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுத பலங்களை பார்த்து, அரசு பலங்களை பார்த்து என்ன செய்வான், உண்மையான ரட்சகனின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படியே டீலவாயிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அவன் சொல்ற மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை தான் வந்து நல்லா காப்பாத்தணும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தான் உண்மையான அதிபதி. அவனைத்தான் நாம என்ன செய்யணும், முழுவதுமாக சார்ந்த அந்த தவக்குல் அப்படின்னு மார்க்கம் சொல்லிட்டு அல்லாஹ் மேல தவக்கல் வைங்கிறாங்களே, என்ன அது, முழுவதுமாக அவனை சார்ந்திருப்பது, எந்த நிலையிலும் வேறு எதற்கும் இடம் கொடுக்காத அந்த தவக்கல். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நாம் என்ன செய்யணும், இந்த ஈமானுக்கு உரமேற்றிக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட இந்த சம்பவங்கள்லாம் மார்க்கம் சொல்லி, தஜ்ஜாலுங்கிற அந்த ஒரு தீமை வருது அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப நாம ஈமானை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அப்ப அதான் முஸ்லீம்களை வழிகெடுப்பவர்கள் 2 பிரிவினர்களாக இருப்பார்கள். ஒருத்தன் தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டே வழிகெடுப்பான், இன்னொருத்தன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறு என்று சொல்லுவான். அந்த 2ஆம் வகையை சேர்ந்தவன் தான் தஜ்ஜால் அப்படின்னு சொல்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரியில பதிவாயிருக்கு. அப்ப அந்த மனிதன் தஜ்ஜால் என்ன செய்வான், எப்படிப்பட்ட இதெல்லாம் கேட்பான், இஸ்பஹான் பகுதியைச் சேர்ந்த யூதர்களில் ஒருவனாக தஜ்ஜால் வெளிப்படுவான் என்பது நபி மொழி. அப்ப அவன் சில அற்புதங்களை செய்து காட்டுவான். அந்த அற்புதங்களை பார்த்தாவே என்ன ஆயிடும், மனிதனுடைய மனம் ஆட ஆரம்பிச்சிடும். என்ன செய்வான், தஜ்ஜால் தஜ்ஜால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவன் வெளிப்பட்டு விட்டான் என்று சொன்னால் என்ன செய்வான், மழை பொழியுமாறு கட்டளையிடுவான். வானம் உடனே மழை பொழியும். வானத்தை பார்த்து சொல்ல, மழை பொழி அப்படின்னு சொன்ன என்ன செய்யும், வானம் மழை பொழியும்.
முளைப்பிக்குமாறு பூமிக்கு கட்டளையிடுவான், உடனே அது முளைப்பிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தஜ்ஜால் என்ன செய்வாங்கிறது மார்க்கம் தெளிவா சொல்லி காட்டுது பாருங்க. நபிமார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதத்தை விட இந்த தஜ்ஜாலுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் கொடுக்கப்படுது. மனித இனத்துக்கு வந்த சோதனை, ஈமான் கொண்ட மக்களுக்கு வந்த சோதனை எப்படி? இன்னைக்கு சில தாயத்து தட்டு மந்திர தந்திர வேலை பில்லி சூனியத்தை காட்டுனாவே நம்ம ஆள் என்ன செய்யறான்? ஈமான்ல இருந்து போயிடுறான், அவங்கிட்ட பின்னாடி போயிடுறான், முறியுதுங்கிறான், ஷேக்குங்கிறான், அவனை தான் நினைச்சுக்கிறேங்கிறான், அவன் நினைச்சுதானால தான் எனக்கு வந்ததுன்றான். ஒரு சில மந்திர தந்திர வேலைகளை செஞ்சாலே போய் என்ன செய்யறான்? சரண்டர் ஆயிடுறான். சினிமாக்களை பார்த்து கற்பனைகளிலே உலா வரக்கூடியவன் என்ன ஆயிடுறான்? இந்த மாதிரியான யதார்த்தங்களை சத்தியங்கள் அவனுக்கு வந்து லைஃப் ஏற்படுவதில்லை. அந்த மண்டை அவனை அதை ஒட்டியே ஓட்டிக்கிட்டு இருக்குது. நீ அவனையே பாரு, உன்னை காப்பாற்ற ஒரு ஹீரோ வருவான், உனக்குள்ள ஒரு ஹீரோ அல்லாஹ் படைச்சு வச்சுக்க, அதை பத்தி அவன் சிந்திக்கிறது. அந்த பகுத்தறிவுங்க கொடுத்து ஈமான கொடுத்து அல்லாஹ் இன்னும் ஒரு ஹீரோவை ஆக்கிட்டு இருக்காங்கிறத அதை உணர மறுக்காம சினிமாக்களை பாக்குறான், கதாபாத்திரங்களை பார்த்து என்ன செய்யறான்? தனக்கு ஒரு ஹீரோ வருவான், தன்னை வந்து என்ன செய்யறான்? தாழ்ந்தவனாக சிந்தித்துக் கொள்கிறான். அப்ப என்ன? அப்ப இந்த மாதிரி எல்லாம் உள்ளவன் என்ன செய்வான்? தஜ்ஜால் வந்து செய்யக்கூடிய அற்புதத்தை காட்டும் போது மனுஷன் சரண்டராயிருக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான், உடனே அது மழை பொழியும். முளைப்பிக்குமாறு பூமிக்கு கட்டளையிடுவான், உடனே அது பயிர் பத்திகளை முளைப்பிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நவாஸ் பின் சம்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம்ல பதிவா இருக்கு. பின்னர் மக்களிடம் வந்து தன்னை கடவுள் என்று வாதிடுவான், தன்னை கடவுள் என்று ஏற்குமாறு அழைப்பு விடுவான். மக்கள்கிட்ட வந்து சொல்லுவான், பார் மழை பொழிய வச்சுட்டேன், பயிர் பூமிகிட்ட சொன்னேன், அது பார் பயிர் பச்சைகளை வெளிப்படுத்துது. அப்ப இதை யார் செய்ய முடியும்? கடவுள் தானே செய்ய முடியும். அப்ப என்னை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு வந்து அழைப்பு விடுவான். அவனை ஏற்க மக்கள் மறுப்பார்கள், அவர்களை விட்டு அவன் விலகி விடுவான். காலையில் அந்த மக்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன, அவனை கடவுள்னு ஏற்க மறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டு அந்த மக்கள் தங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் காலையிலேயே அவங்க இழந்துருவாங்க. தாங்க சேமித்து வைத்தது, சம்பாதித்து வைத்தது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? இழந்து விடுவார்கள். அவனால ஒரு சோதனை, அந்த ஒட்டி அந்த பல விதமான இந்த மாதிரியான சோதனைகள் வருகிறது. அப்ப யார் வந்துட்டு ஈமானுடைய உறுதியா இருக்காங்களோ அந்த மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? கடவுள் தான் இந்த வேலையை செய்ய முடியும். மழை பொழிகிறதும் பூமியை முளைப்பிக்கிறதும் யார் செய்யக்கூடியது? கடவுள் செய்யக்கூடிய வேலை தான். ஆனா நீ கடவுள் இல்ல, அந்த கடவுள் நீ இல்ல, உனக்கு கடவுள் கொடுத்தீங்களை சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் அவனை ஏற்க மறுத்து விடுவார்கள். காலையில் அந்த மக்கள் தங்கள் செல்வங்களை எல்லாம் இழந்து விடுவார்கள். பிறகு பாழடைந்த இடத்துக்கு செல்வான். அந்த இடத்துல போய் உன்னிடம் இருக்கிற புதையல்களை எல்லாம் வெளிப்படுத்து அப்படின்னு அந்த இடத்துல போய் ஒரு கட்டளை போடுவான். உடனே அந்த புதர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாழடைந்த இடங்கள் என்ன செய்யும்? தன்னிடம் இருக்கக்கூடிய புதையல்களை வெளிப்படுத்தும். வெளிப்படுத்துவது மாத்திரம் இல்லாமல் தேனீக்களை போன்று அவனை பின்தொடர்ந்தே செல்லும் அந்த புதையல்கள். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது முஸ்லிம்ல 5228 ஹதீஸாக பதிவாயிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் திடகாத்திரமான ஒரு இளைஞனை அழைப்பான். அழைத்து தனது வாளால் 2 துண்டுகளாக அவனை வெட்டுவான். வெட்டிய பிற்பாடு அந்த இளைஞனும் செத்துருவான். பிறகு என்ன செய்வான்? கொஞ்ச தூரத்துக்கு போய் கைத்தட்டி அந்த இளைஞனை அழைப்பான். உடனே அவன் சிரித்த முகத்தோடு உயிர் பெற்று எழுந்து வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப இதையும் நவாஸ் பின் சம்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க முஸ்லிம்ல இதுவும் பதிவாயிருக்கு. அப்ப எப்படிப்பட்ட அற்புதங்கள் கொஞ்சம் உல்டாவா நடக்குது. நபிமார்களுக்கு இந்த மாதிரியான அற்புதங்களை கொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா? பிறவி குருடை நீக்கக்கூடிய ஆற்றல். களிமண்ணால் பறவை செய்து அதில் ஊதுனாங்கன்னா அது உடனே உயிர் பெற்று எழும். நபிமார்களுக்கு இப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்து சத்தியத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்க செஞ்சா அல்லாஹ். இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டேனை மாத்தி இப்படி ஒரு தீய சக்தியை கொடுத்து அவனுக்கு அற்புதத்தை கொடுத்து நம்ம சோதிக்கிறான். விளங்குதா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, தஜ்ஜால் வந்து என்ன அற்புதங்களை, இந்த மாதிரியான அற்புதங்களை செய்யும் போது ஈமான்ல பலவீனப்பட்டவன் என்ன செய்வான்? அவனை கடவுள்னு ஏத்துக்குவான். ஒன்னும் செய்ய முடியாது. அவனுடைய ஆதிக்கம் வந்து என்ன இருக்கும்? ரொம்ப பெரியதாக இருக்கும். எல்லா நிலைகளிலும் வந்து என்ன செய்வான்? தன்னுடைய ஆதிக்கத்தை பதிய வைப்பான், மிரட்டுவான். மக்கள் கூட்டம் அவங்கிட்ட போய் சேரும். ஈமான் கொள்ளாத நெஞ்சம் அல்லது ஈமானில் பலவீனப்பட்டு இருக்கக்கூடிய நெஞ்சங்கள் என்ன செய்யும்? அவங்கிட்ட போய் சரண்டர் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்றாங்க, நான் மேராஜ் பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட இரவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். ஷனுவா குலத்தைச் சேர்ந்த மனிதரை போன்று
கோதுமை நிறமுடைய உயரமான சுருள்முடி கொண்ட மனிதராக அவரை கண்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்தேன். நடுத்தர உயரமும் சிவப்பு வெண்மையும் சார்ந்த மிதமான சரும அமைப்பு கொண்டவர்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். படிந்த தொங்கலான தலைமுடி உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க மிராஜ் பயணத்துல. அதே மாதிரி நரகத்தின் காவலரான மாலிக் என்ற மலக்கையும் நான் பார்த்தேன். இறுதி காலத்தில் வரவிருக்கக்கூடிய மகா பொய்யனான தஜ்ஜாலையும் நான் கண்டேன். இவையெல்லாம் அல்லாஹ் எனக்கு காண்பித்து அவனுடைய சான்றுகள். தஜ்ஜாலை சந்திச்சையும் நான் அந்த மேராஜ் பயணத்தில் அவனையும் நான் கண்டேன். நீங்கள் அவனை சந்திக்க இருப்பதில் சந்தேகம் ஏதும் கொள்ள வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில 3239 பதிவா இருக்குது. அப்ப அவனுடைய வருகை நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அவன் என்ன செய்வான்? இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டுவான். இன்னும் அவன் என்ன செய்வான்? தஜ்ஜால் பிறவி குருடையும் வெண்குஷ்டத்தையும் நீக்குவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு காட்டினாங்க பாத்தீங்களா? அதே மாதிரியான வேலையும் செஞ்சு காட்டுறான். பிறவி குருடையும் வெண்குஷ்டத்தையும் நீக்குவான். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான். மக்களிடம் நானே உங்கள் இறைவன் என்பான். யாரேனும் நீதான் என் இறைவன் என்று கூறினால் அவன் சோதனையில் தோற்றுவிட்டான் சொல்றாங்க. அவன் என்ன செய்வான்? நானே உங்கள் இறைவன் என்று அவன் சொல்லும் போது நீதான் என் இறைவன் யாரேனும் கூறினால் அவன் சோதனையில் தோற்றுவிட்டான். அல்லாஹுதான் என் இறைவன் என்று யார் கூறி அதிலேயே மரணித்து விடுகிறாரோ அவர் தஜ்ஜாலின் சோதனையில் இருந்து விடுபட்டு விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சமுரா பின் ஜுன்த் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ். அப்ப என்ன, தஜ்ஜால் அதான் அந்த ஈமானுக்கு ஏற்படக்கூடிய அந்த கடும் சோதனைகள். மறுமை வாழ்வுங்கிறது என்னது சாதாரணமானதா? அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? அது நீண்ட ஒரு நெடிய வாழ்க்கை, மரணமே இல்லாத வாழ்க்கை. இந்த ஒரு மரணத்தோடு போய் அந்த பயணத்துல அங்க போய் சேர்றோம்னு வச்சுக்கிடுங்க. அதுல தீர்ப்பு வழங்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்ம நல்ல முடிவு நமக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த உலகத்துல ஒரு 50-60 வருஷம் தான் நம்ம வாழ்றோம். ஆனா அந்த வாழ்க்கை இருக்க அது எல்லை இல்லாத, மரணமே இல்லாத ஒரு நீண்ட நெடிய சுகங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை. அது எல்லாவற்றுக்கும் மேலாக படைத்த ரப்புல் ஆலமீனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையை மனதில் வைத்துக் கொண்டு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தஜ்ஜாலுடைய சோதனைகளெல்லாம் நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பேரருளால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து காட்டுறான். இதுல இருந்து நமக்கு என்ன படிப்பினை கிடைக்குது? இன்னைக்கு தர்காங்கிறான், தாயத்து, தட்டு, இந்த மாதிரியான சில கண்கட்டு வித்தைகள்லாம் காட்டும் போது என்ன செஞ்சிடறான்? இஸ்லாத்துல ஒண்ணுமே இல்லை, இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி போய் என்ன செய்யறான்? ஈமான பறி கொடுத்து விடக்கூடிய அவலங்கள் நம்ம இன்றைக்கும் இருக்கிறத பாக்குறோம். 21ஆம் நூற்றாண்டு விஞ்ஞான வளர்ச்சி, அது இது என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க கூட என்ன செய்யறான்? இன்னும் அந்த மூட நம்பிக்கையில போய் விழுகிறான். அப்படின்னு சொன்னா என்ன? மெய்யறிவை பற்றிய ஞானம் அவனுக்கு சரியான முறையில் கிடைக்கவில்லை. ஏசத்துவம் இதை எடுத்து சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரன் இருக்கிறான், இதுக்கே உனக்கு நான் வழி சொல்லி தரேன், நீ அதுல போய் மயங்காதே, மயங்கி விழுந்துடாதே. அப்ப இந்த மாதிரியான செய்திகளை மக்களுக்கு எத்தி வைப்பமையானால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒண்ணுமில்லாத இந்த ஒரணா ரெண்டானா இந்த கண்கட்டு இந்த மாயாஜால காரணங்களுக்கெல்லாம் நம்ம சமுதாயத்துல மதிப்பு இருக்குமா? பாத்தியாக்கள் ஒரு ஏமாத்துவானுங்களா? எலுமிச்சம்பழத்தை அறுத்து காட்டி அதை தண்ணியை கசக்க வச்சு குடிக்க வச்சு ஏமாத்துவானுங்களா? அந்த ஏமாறுவோமா நாம்பளும்? அப்ப தஜ்ஜாலுடைய இந்த விஷயத்தை மார்க்கம் சொல்கிறது என்கின்ற போது இதுல இருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டியது என்ன? இப்படிப்பட்ட கடும் சோதனைகளிலும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈமான் என்ற அருள் கொடைக்கு நாம எந்த களங்கத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அவனை சந்திக்கக்கூடியதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற உயர்தரமான படிப்பினை எல்லாம் சொல்லி காட்டுறோம். அப்ப இதெல்லாம் விட்டப்ப அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஆரம்பத்துல சொல்லி காட்டினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது முதல் அந்த நாள் ஒரு முறை தஜ்ஜாலை தவிர வேறு பெரிய விஷயம் எதுவும் நடந்து விடாது. பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல, இதுதான் உங்களுக்கு பெரிய விஷயம். இதுல நீங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா எவராலும் வெல்ல முடியாத வீரர்கள் அப்படின்னு அல்லாஹ் உங்களுக்கு நற்சான்று கொடுப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துருவார்கள். அவங்க வரும்போது இந்த தஜ்ஜாலை சோதனையிலிருந்து வெற்றி பெற்று வந்த மக்கள் முகத்தை தடவி கொடுப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்களை எவராலும் வெல்ல முடியாத மாவீரர்கள் என்று உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான்னு சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுடைய முகத்தை தடவி கொடுப்பார்கள். அறிவிப்பு இருக்குது. அப்ப என்ன, ஈமான்ங்கிறது சும்மா வெறுமனான ஒரு கடைச்சரக்கு அல்ல. எந்த கடையிலும் போய் வாங்கிட்டு வந்துடலாம், எப்ப வேணாலும் கிடைச்சிக்கும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா தூக்கி எறிஞ்சிடலாம், வேணும்னா இருந்துக்கலாம், வேணும்னா தூக்கி போட்டுடலாம்.
யாரும் நம்மளுக்கு இப்படி நினைச்சிடக்கூடாது. அந்த அருட்கொடை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடை வந்துட்டு எவ்வளவு பெரிய மகத்தான அருட்கொடை, அதற்கு உண்டான பலாபலன்கள் எவ்வளவு. நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ், பல படித்தரங்களை அங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அதுல நம்ம விசுவாசம் கொண்டு என்ன செய்யணும், அந்த இறுதி நாள் சந்திப்பை மெய்ப்படுத்தக்கூடிய விதமாக நடக்கணும். என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஜ்ஜாலை பின்பற்றியவர்கள் தவிர ஏனைய மக்கள் வறுமையில் இருப்பார்கள். வறுமைங்கிறது ஒரு சோதனை தானே. நாமெல்லாம் இங்க வந்திருக்கோம்னா என்ன, நம்ம வறுமை அண்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கிறோம் இங்கெல்லாம். அப்ப வறுமைங்கிறது வந்துட்டுனாவே என்ன செய்யறான், மனிதனுக்கு இறை நம்பிக்கை கொஞ்சம் அப்படியே நொண்டி அடிக்குது. வறுமை வந்துருச்சு, பொருளாதார கஷ்டங்கள் வந்துருச்சு, இன்னும் எல்லாம் நமக்கு ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறானே, இன்னும் கண்டுக்க மாட்டேங்கிறானே, என்னப்பா இந்த மாதிரி இருக்குது, என்ன வணங்கி தொழுது ஓதி இது என்ன பிரயோஜனம், ஒன்னும் கண்டுக்காம இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தா என்ன செய்யுது, எப்ப பார்த்தாலும் கடை, எப்ப பார்த்தாலும் கவலை கஷ்டம். மனுஷனுக்கு எந்த இயல்பாக வளர்றதே இல்லையா, பலவீனப்பட்ட மக்கள் தான் நாம. அப்ப வறுமைங்கிறது வரும்போது என்ன செய்யணும், அந்த நேரம் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதை கொண்டு ஒரு நல்லது அல்லாஹ் நாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அந்த ஈமான நம்ம அப்படி மார்க்கம் எப்படி சொல்றதோ அந்த மாதிரி அந்த வகையில் அந்த மனதை என்ன செய்யணும், பக்குவப்படுத்தணும். அல்லாஹ் பல விதமான வழிகளை சொல்லித்தரோம். அப்ப இந்த தஜ்ஜாலை பின்பற்றியவர்கள் தவிர ஏனைய மக்கள் வறுமையில் இருக்கும் போது அவனிடம் மலை மாதிரி ரொட்டி குமிஞ்சு இருக்கும். தஜ்ஜால் கிட்ட ரொட்டி எப்படி குமிஞ்சு, மலை மாதிரி குமிந்து இருக்கும். அவனிடம் 2 நதிகளும் இருக்கும். ஒன்றை அவன் சொர்க்கம் என்பான், மற்றொன்றை நரகம் என்று சொல்வான். 2 நதிகள் இருக்கும், மலை மாதிரி ரொட்டி இருக்கும். நீங்க அவனை பின்பற்றாத மக்கள் என்ன செய்வாங்க, வறுமையில் இருப்பார்கள். அப்ப அவங்கிட்ட இந்த செழிப்புகள் இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவன் சொர்க்கம் என்று குறிப்பிடும் நதி உண்மையில் நரகமாகும். அவன் எந்த நதியை காட்டி இது சொர்க்கம்னு சொல்றானோ அது உண்மையில் நரகமாகும். அவன் நரகம் என்று குறிப்பிடும் நதி உண்மையில் சொர்க்கமாகும். மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான், மக்கள் பார்க்கும் வகையில் மழை பெய்யும். இதை கடவுளை தவிர வேறு யாரும் செய்ய முடியுமா என்று கேட்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப தஜ்ஜால் கிட்ட ஒரு தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். மக்கள் எதை தண்ணீர் என்று காண்கிறார்களோ அது உண்மையில என்னன்னா சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பாகும். அவன் என்ன சொல்லுவான், இது தண்ணி தான், இதுல குதி அவன் சொல்லுவான். தஜ்ஜால் என்ன சொல்லுவான், தண்ணீரும் இருக்கும் நெருப்பும் இருக்கும். உலகத்தில் அன்றைக்கு வேற எந்த விஷயமும் நடைபெறாது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் என்ன ஆகும், உலகத்தில் இதான் அந்த தஜ்ஜாலுடைய விஷயங்கள் தான் நடக்கும். அவன் தண்ணீர் என்று கூறக்கூடியது எப்படி இருக்கும், சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பாகும். மக்கள் எதனை நெருப்பு என்று காண்கிறார்களோ அது சுவை மிகுந்த குளிர்ந்த நீராகும். உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்று காண்பதில் விழட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, புகாரில பதிவு. அப்ப எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, இந்த தஜ்ஜால் தண்ணீரை நெருப்புங்கிறான், நெருப்ப தண்ணீருங்கிறான், மலை மாதிரி ரொட்டி இருக்குது. அப்ப மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கடினமான சோதனைகள்லாம் என்ன, இந்த தஜ்ஜாலை கொண்டு ஏற்பட இருக்கிறது. அப்ப நபித்தோழர் கேட்கிறாங்க, யார சொல்ல இந்த கஷ்டம் எவ்வளவு நாளைக்கு எங்களுக்கு தொடரும், இந்த தஜ்ஜால் பூமியில எவ்வளவு நாளைக்கு இருப்பான், நாங்க எப்படி அவனை ஃபேஸ் பண்றது, அவனை வெற்றி கொள்வதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன? பெருமானார் சொல்றாங்க 40 நாட்கள் தான் இருப்போம் பூமியில, 40 நாட்கள் தான் இருப்பான். அந்த 40 நாட்கள் என்ன, முதல் ஒரு நாள் ஒரு வருடம் போன்று இருக்கும், அடுத்த ஒரு நாள் ஒரு மாதம் போன்று இருக்கும், அதற்கு அடுத்த ஒரு நாள் ஒரு வாரம் போன்று இருக்கும், ஏனைய நாட்கள் சாதாரண நாட்களை போன்று இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப 40 நாட்கள் அவன் இந்த பூமியில பண்ணக்கூடிய அந்த அழிச்சாட்டி எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்ப அவன் என்ன செய்வான், மதீனாவை முற்றுகையிட வருவான். அங்க என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கையில் வாளோடு மலக்கங்க நிறுத்தி வச்சிருப்பான், உள்ளுக்குள்ள ஏறாத வழிக்கு. அவன் இவ்வளவு தூரம் பூமியில் எல்லா இடத்திற்கும் செல்ல முடியும், 4 இடங்களை தவிர. மஸ்ஜிதுல் ஹராம், மதீனாவினுடைய பள்ளி, தூர் மஸ்ஜித், பைத்துல் முகத்திஸ், இந்த 4 பள்ளிகளை அவன் நெருங்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 4 பள்ளியில எல்லைக்குள்ள அவன் நுழையும் போகும்போது என்ன ஆகும், மலக்கை கொண்டு அல்லாஹ் தடுத்து நிறுத்துவான். அப்ப மதீனாவுடைய எல்லைக்கு வெளியே போய் அவன் முகாமிடுவான். அப்ப மதீனாவில் இருக்கக்கூடிய கெட்ட மக்கள் அவனை போய் பார்க்க போவாங்க, தஜ்ஜால் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுல ஒரு சிறந்த மனிதரும் போவார். அவரும் போய் என்ன செய்வாரு, அந்த தஜ்ஜாலை பார்த்து சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொன்னாங்களோ அப்படியே இருக்கப்பா, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை, நிச்சயமாக நான் அல்லாஹ் தான் விசுவாசிக்கிறேன், உன்னை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன செய்வான், அவங்கள 2 துண்டா அப்படியே நறுக்கி போட்டுருவோம். நறுக்கி போட்ட பிற்பாடு என்ன ஆகும், திரும்ப அவர்களை
எழுப்புவான், அவங்களும் உயிர் பெற்று எழுவார்கள். உயிர் பெற்றது இப்போது நான் உன்னை விசுவாசிக்க மாட்டேன், அல்லாஹ் தான் எங்களுடைய உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப அவரை கொல்ல முயற்சிப்பான், ஆனால் அவனால் அவரை கொல்ல முடியாது. இது மாதிரி ஒரு சில சம்பவங்கள்ல தான் அவனுடைய ஆதிக்கம் சென்றதுமே தவிர கண்டவங்களெல்லாம் அவனால் கொல்ல முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்ப தஜ்ஜாலுடைய இந்த மாதிரி அவனுடைய வருகை, அவனுடைய செயல்முறைகள், அப்ப இப்படியே இருக்கும்போது என்ன ஆகும்? அவனுக்குன்னு ஒரு முடிவு ஏற்படாதா? அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு செய்யறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறங்கி செய்வான். ஜீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்வான்? பூமிக்கு அனுப்புவான். நிலைமை இவ்வாறு இருக்கும்போது மரியமின் மகன் மசீஹை அல்லாஹ் அனுப்புவான். அவர் என்ன 2 வானவர்களின் சிறகுகளின் மீது கைகளை வைத்தவராக டமாஸ்கஸ் நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை மனாராவுக்கு அருகில் அவர் இறங்குவார். இன்றைக்கு சிரியாவில் நடக்குதுல்ல, சிரியாவில் பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு, கேட்டீங்களா தினம் நியூஸ்கள்? அந்த இடங்கள்ல வெள்ளை மனாரானோ டமாஸ்கஸ் நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு வெள்ளை மனாராவுக்கு அருகில் அவர் இறங்குவார். 2 வானவர்களின் சிறகுகளின் மீது கைகளை வைத்தவராக அவர் இறங்குவார். அவர் தலையை குனிந்தால் தலையில் இருந்து நீர் சொட்டும், தலையை உயர்த்தினால் முத்து போல் தண்ணீர் சிதறும். அவரது மூச்சு காற்று அவரது பார்வையில் 8 தூரம் வரை செல்லும். அவரது மூச்சு காற்று படக்கூடிய எந்த காஃபிரும் சாகாமல் இருப்பதில்லை. அல்லாஹ் எப்படி அனுப்புறான் அவங்களை பாத்தீங்களா? அவருடைய பெருமூச்சு விட்டாங்கன்னாவே அந்த பெருமூச்சு படக்கூடிய காஃபிர்கள் சாகாமல் இருப்பதில்லை. பிறகு தஜ்ஜாலை தேடுவார்கள். பைத்துல் முகத்தஸின் அருகில் உள்ள லுத் எனும் வாசலில் வைத்து அவனை கொல்லுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ். அப்ப மதீனாவுல அது பைத்துல் முகத்தஸ்ல லுத் எனும் அந்த கிராமத்துடைய வாசல்ல வச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? அவனை கொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை கேட்டுட்டாவே தஜ்ஜால் என்ன ஆயிடுவான்? உப்பு தண்ணீர்ல கரையிறோம்ல, அந்த மாதிரி கரைய ஆரம்பிச்சிருவான். அவனை அப்படியே விட்டா கூட அழிஞ்சு போயிடுவான். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அவனை கொல்லுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப இந்த தஜ்ஜாலுடைய நிலைமை இருக்கு. இப்படி இருக்கும்போது இது இப்ப நம்முடைய காலத்தில் தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? அல்லாஹு அலம். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வழிகளை சொல்லி தராங்க. தஜ்ஜாலிடமிருந்து நான் எப்படி பாதுகாப்பு தேடணும்? இப்ப நான் 2 வழியை சொல்றாங்க. தொழுகையில 4 விஷயங்களை கேட்காமல் உங்கள் தொழுகைகளை முடிக்காதீர்கள். என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜாலி வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரம். தொழுகையில தஷஹுதுக்கு பிறகு ஸலவாத்துக்கு பிறகு இந்த துஆவை கேட்காம உங்க தொழுகையை முடிக்காதீங்க. 4 விஷயங்களை கேட்காமல் உங்கள் தொழுகையை முடிக்காதீர்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி, கபருடைய அதாபை விட்டு எங்களை பாதுகாப்பாக இருக்கிறான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் மஸீஹி ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜாலி, தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. வாழ்விலும் மரணத்திலும் ஏற்படக்கூடிய அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மமாத்தி வல் மஹ்யா, வாழ்விலும் மரணத்திலும் எங்களை ஏகத்துவத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய சோதனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. அதே மாதிரி கடன் தொல்லைகளில் இருந்தும் பாவங்கள் புரிவதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இந்த 4 விஷயங்களை கேட்காமல் உங்கள் தொழுகையை முடிக்காதீர்கள். அப்ப இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? யாரெல்லாம் தொழுகையில தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் இருந்து பாதுகாவல் தேடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன தஜ்ஜாலை சந்திக்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் அந்த மனோதிடத்தை கொடுப்பான். கொடுத்து என்ன செய்வான்? அவனுடைய தீமைகள் இருந்து எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பான். அவனை கண்டுவிட்டோம், அப்ப நாங்க என்ன செய்யறது? அதுக்கு பெருமானார் சொல்றாங்க, சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். திருமறையில 18வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யல்லஹு யுவஜான் சொல்லி ஆரம்பமாதுல அந்த 18ஆம் அத்தியாயத்துடைய சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் அவனை காணக்கூடிய நிலைமையில, தஜ்ஜாலை சந்திக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டால் அந்த ஆரம்ப வசனங்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று இந்த 2 வழிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராங்க. அப்ப தஜ்ஜால் எத்தகையவன், அவன் வந்தா எப்படிப்பட்ட சோதனைகள் நடக்கும், அதுக்கு மார்க் என்ன மாதிரியான சொல்யூஷன்களை சொல்லுது. அப்ப இப்படிப்பட்ட இவங்கெல்லாம் இருக்கும்போது இன்றைக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்முடைய ஈமான வரி கொடுக்கக்கூடாது, இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடக்கூடாது, ஏகத்துவத்தை காவு கொடுத்துடக்கூடாது. அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த அருட்கொடையை நம்ம லேசாக மதிப்பிட்டு விடக்கூடாது. நாளை மறுமைக்கு வரைக்கும் வாழ்வழிக்கக்கூடிய இந்த ஏகத்துவம் என்கின்ற அந்த மிகப்பெரிய அருட்கொடைக்கு நாம் என்ன செய்யணும்? ரொம்ப ஒரு போர் வீரனாகவே நாம் இருக்க வேண்டும். அது அல்லாஹ் கிட்ட உயரிய அந்தஸ்துகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது.
அப்ப தஜ்ஜாலுடைய வரலாற்றிலிருந்தும் அவனுடைய இந்த சம்பவங்களிலிருந்தும் நாம பெற வேண்டிய இந்த உயரிய படிப்பினைகளை பெற்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவரையும் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த நன்மக்களாக ஆக்கிறார், அருள்வாளிப்பனாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.